ஊர் உலகத்துல எல்லா பயலுகளும் நேட்டோல சேரும்போது கூட ரஷ்யா அமைதியா தான் இருந்துச்சு. கேட்டா அப்பெல்லாம் ரஷ்ய அதிபரா புட்டினோட ஆதிக்கம் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டாலும், உக்ரைன் யுத்தம் நடக்கும்போதே பக்கத்துல சில பயலுக சேர்ந்தாங்க. அப்பயும் ரஷ்யா பேசாம தான் இருந்துச்சு. ஆனா உக்ரைன் இணைந்தா மட்டும் ரஷ்யாவுக்கு பத்திக்கிட்டு வந்ததுக்கான காரணம்னு அந்த நாட்கள்ல பெருசா பேசப்பட்டது ஒண்ணே ஒண்ணுதான். உக்ரைன் ஒரு வீணா போன நாடு. இப்ப உள்ள தலைமை கேட்கவே வேண்டாம். அவனுங்கள வச்சு என்ன வேணாலும் சாதிக்கலாம். ஈஸியா ஒரு பெரும் யுத்தத்த கொண்டு வந்துருவாய்ங்க. உக்ரைன மையமா வச்சுங்கிறனால தான், இந்த நெட்வொர்க் டேஞ்சரான நெட்வொர்க்ன்னு ரஷ்யா இறங்கி வேலை செஞ்சுச்சு அப்படின்னு அந்நாட்கள்ல பேசப்பட்டுச்சு. நம்மளும் விரிவா பார்த்தோம். ஏறக்குறைய அது சத்தியம் தான்டா, உண்மை தான்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஜெலன்ஸ்கியோட செயல்பாடு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பெரும் தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு, அதாவது ஜெலன்ஸ்கியை குறி வச்சு ஒரு பெரும் தாக்குதல். பங்கருக்குள்ள ஒளிஞ்சிருந்த மனுஷனை நோக்கி குண்டு போட்டு, ஆனா ஒண்ணும் சேதாரம் இல்லாம தப்பிச்சோம், பொழைச்சோங்கிற மாதிரி ஓடி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி செய்யறாரு. ஆனா அப்படிப்பட்ட சம்பவங்கள் இல்ல. காரணம் என்னன்னா, இவரை குறி வச்சு எதுவும் செய்யல ரஷ்யா. சமீப நாட்கள்ல. ஏன் அப்படின்னா, இவரை குறி வைக்க வேண்டிய தேவையே இல்ல. களத்துல ஏகப்பட்ட இடங்களை மாற்றி மாற்றி கைப்பற்றுறாரு. ஆனா, தலைவன் அதெல்லாம் விட்டுட்டு, ரஷ்யாவுக்குள்ள உள்ள கிரஷ் பிராந்தியத்தோட அப்டேட்ஸ தராரு. அந்த அப்டேட்ஸயாச்சும் ஒழுங்கா தந்தாரான்னு கேட்டா, வழக்கம் போல தனக்கு தெரிஞ்சதும், பிடிச்சதுமான விஷயமா அதே பேட்டர்ன்ல போறார். என்ன பொய் சொல்றது? இல்ல பாதி உண்மைய சொல்றாரு அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னு கேட்டா, அந்த யுத்த காலத்துல, அதாவது ரஷ்யாவுக்குள்ள நடக்கக்கூடிய யுத்த காலத்துல 38,000 ரஷ்ய வீரர்கள் இறந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லி தடால்ல அறிவிக்கிறார். உக்ரைனுக்குள்ள 38,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் போகுதுன்னு ரஷ்யா அறிவிக்குது. அதுக்கு பதிலா ஆனா இந்த பக்கம் வந்து இது ஒரு பெரிய எண்ணிக்கைய சொல்றாரு. ஆனா ஆரம்ப காலத்துல, அதாவது 1 வாரம், 2 வாரம், 3 வாரத்துக்குள்ளேயே 38,000 உக்ரைன் வீரர்கள் இங்க வந்து சிக்கி பலியாயிட்டாய்ங்கன்னு ரஷ்யா அப்டேட் பண்ணுச்சு. அப்பல்லாம் வாயே தொறக்கல. இப்ப ஆனா இவ்வளவு பெரிய எண்ணிக்கைய சொல்றாரு. ஆனா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகமே கன்ஃபார்ம் பண்ணுச்சு. மீண்டும் இந்த பயலக ஊடுருவ வந்தாய்ங்க. ஆனா ஒரு பெரும் தாக்குதல், பெரும் தோல்வி, பெரும் பின்னடைவ தாண்டி உயிரிழப்புகள் கணிசம் அப்படின்னாருங்க. 1000த்துக்கும் மேற்பட்ட வீரர்கள இழந்து அந்த படை திரும்புச்சு அப்படின்னு சொன்னார்கள். எதுக்கு? உள்ள மீண்டும் ஊடுருவக்கு வந்த படைகள். அந்த அப்டேட்ட தூக்கி சாப்பிடுற மாரி உள்ளுக்குள்ள இவ்வளவு வீரர்கள் இறந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவும் சொன்னாரு. அந்த பிராந்தியத்துல எவ்வளவு தூரம் ஹோல்டு இருக்குங்கிறத சொல்லல. எத்தன செக் போஸ்ட் ஆக்டிவா இருக்குங்கிறத சொல்லல. இத தாண்டி உள்ளோலும் சொல்லியிருக்காரு. இது வந்து வெறும் ரஷ்ய வீரர்கள் தான். அதுல உள்ள வடகொரிய வீரர்கள் எண்ணிக்கை தளி, அது பிரம்மாண்டத்த தொடும் அப்படின்னு இருக்காரு. அவளுங்க அனுப்புனதே 10,000 பேர் தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவே சத்தியம் பண்ணுச்சு. 10,000 வடகொரிய வீரர்கள் உள்ளுக்குள்ள இருக்கார்கள் அப்படின்னு. சரி, இவ்வளவு கூத்த ஏன் இவர் பண்றாரு அப்படின்னு கேட்டா, ஒண்ணுமே கிடையாது. களத்துல எதுவுமே செய்ய முடியல. டொனால்ட் ட்ரம்ப் வராரு. இத 2க்கும் நடுவுல உக்ரைனோட ராணுவம் அப்படிங்கிறது பெரிய அளவு களத்துல இருந்து ஓடுச்சு. அப்புறம் களத்துக்கு வர வழியில இருந்து ஓடுச்சு. இப்ப அடுத்த கட்டமா பயிற்சி பெறக்கூடிய இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. உதாரணமா நேட்டோவோட பல நாடுகள்ல பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள், பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் உக்ரைன் வீரர்களுக்கு பயிற்சி தரார்கள். அது ரேண்டமா எல்லா பகுதிகள்லயும் நடந்துகிட்டே இருக்கு. எவ்வளோ ஒருத்தன் கூட்டிட்டு போய் ஒவ்வொரு யூனிட்ட பயிற்சி குடுத்து அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருக்காய்ங்க. அப்படி பயிற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் ஓடி போறார்கள், தப்பிச்சு போறார்கள்ங்கிற பெரும் கம்ப்ளைண்ட் இப்ப உக்ரைனுக்கு கிட்ட கொண்டு வரப்படுது. ஆனா இத சரி பண்ணக்கூடிய ஜெலன்ஸ்கியை அந்த வேலைகள்ல அவர் ஈடுபடவே இல்ல. ஏன் அப்படின்னா இது இன்னைக்கு நேத்து கிடையாது. ஏற்கனவே களத்துல இருந்து ஓடி போனார்கள். அப்புறம் களத்துல இருந்து ஓடி போகும்போது புடிச்சுக்கிறாய்ங்க, சண்டை போடுறாய்ங்க, திருப்பி நம்ம துப்பாக்கி சூடு நடத்திட்டுலாம் ஓட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி, போறேன். அந்த பகுதி தானே, அந்த செக் போஸ்ட் தானே, அத போய் இப்பயே சார்ஜ் எடுத்துக்கிறேங்கிற மாரி, கிளம்பி போகும்போது யூ டர்ன் போட்டு ஓடுன ஆட்கள் ஜாஸ்தி. அடுத்த கட்டமா இப்படியும் செய்றாய்ங்க அப்படின்ட்டு யூட்டர்ன் போட்டு ஓடுற வழியிலலாம் ஆள் போட்டுறது, ஓடுற ஆள் பார்க்கிறது, இதெல்லாம் இருக்கவும் வீட்ல இருந்தே ஓடி போலாய்ங்க. அப்புறம் வீட்டாளுகள போய் தூக்குறது. ஓடி போய் எங்க நிக்க முடியும்? பக்கத்துல உள்ள நாடுகள் தானே, அங்க உள்ள கேப் ஆஃபீஸ்ல இருந்து புடி அப்படின்னு சொல்றது. இந்த மாரி வரிசையா வேடிக்கையோட வினோதத்த காட்டிக்கிட்டே இருந்தார்கள். இப்ப உச்சபட்சமா ட்ரெய்லி கேப்ல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ளூர் கேப்லாம் உள்ளூரோட முடிஞ்சு போயிரும். வெளிநாட்டுல அசிங்கப்பட வேண்டியதா இருக்கே அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அதிபர் வருத்தப்படல. நான் வெளிநாட்டிலேயே சம்பவம் செய்யறப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி போட்டிருக்கார். 5 காசுக்கு பிரயோஜனம் இல்ல. ஏறக்குறைய இவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதும், அதுக்கடுத்து இவர் சார்ந்த ஆட்கள் அதை மூவ் பண்ணி கொண்டு போறதும் இல்லல்ல.
பெரிய பக்கர் பஸ்டர் குண்டு போட்டு ஜெலன்ஸ்கி தப்பிச்சு பொழைச்சு வந்து ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அப்படிங்கிற மாதிரிதான். ஆனா ரஷ்யா இப்பெல்லாம் இவரை குறி வைக்கிறதே இல்லை. ட்ரம்ப் வந்து கதையை பிடிக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் நம்ம இவர் கதையை பிடிப்போங்கிற மாதிரி விட்டுட்டார்கள். அவர்கள் எல்லை ஓட்டம் பூராமே உக்ரைனுக்குள்ள எவ்வளவு தூரம் பிடிக்க முடியுமோ பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறதா. பிடிச்சு அந்த பகுதிகளை நோக்கி ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 100 வருஷம் கழிச்சு கூட டார்கெட் வைப்பாங்க. அப்படி வரும்போது அந்த பகுதிய ஃபுல்லா தற்காத்துக்குள்ள ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய சப்ளை ரூட்டுகள நம்மளால சைட்டுக்குள்ள வச்சுக்கணுங்கிற ரீதியிலேயே அவர்கள் பிளான் பண்ணி அந்த நிலப்பரப்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கார்கள். அதனால ரொம்ப நாளைக்கு வலுவா அந்த நிலப்பரப்புங்கிறது ரஷ்யா பக்கமே இருக்கும். ரஷ்யால ஒரு வீக்கான கவர்மெண்ட் வந்தா கூட, அவ்வளவு சுலபமா தட்டி தூக்குற மாரி இப்ப இவர்கள் இடத்த ஆக்குபை பண்றதில்ல. அதுக்கு தகுந்தாப்புல குறி வச்சு பண்றார்கள். இவ்வளவு ஒரு பெரும் சிக்கல் இருக்கு. உள்ள சொல்லப்போனா கொடியே பறந்துருச்சு. அவ்வளவுதான். தோல்விய விட்டுட்டு திரும்பி போறது. ஜெலன்ஸ்கிக்கு நல்லது கெட்டதுங்கிறது தனி. ஏன்னா அவரோட ஆஃப்ஷோர் அக்கவுண்ட் பூரா நெறஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆயிருச்சு. அவருக்கு ஆயுசு மட்டும் இருந்தா போதும். மனுஷன் எங்கேயாச்சும் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு போயிரலாம். அது உளவுத்துறைகள் கிட்ட சிக்கலா தான் டிக்கெட்ஸ் குடுப்பார்கள். அது ரஷ்ய உளவுத்துறையாவும் இருக்கலாம். சொல்லப்போனா அமெரிக்கா கூட வச்சு செய்யலாம். ஆனா அந்த மக்களுக்கு அப்படிங்கிறது இம்மீடியட்டா யுத்தம் முடிஞ்சா நல்லா இருக்கும். இது அந்த மக்கள் மட்டும் எதிர்பார்க்கல. ரஷ்ய மக்களே எதிர்பார்க்கிறார்கள். யுத்தம் முடிஞ்சா போதும்ப்பா. இந்த வருஷமாச்சும் யுத்தம் இல்லாத ஒரு ரஷ்யாவ குடுங்க. யுத்தம் இல்லாத ஒரு உக்ரைன குடுங்கன்னு ரஷ்யால உட்கார்ந்திருக்கவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்கான். அதனால ஒட்டுமொத்த எல்லை ஓட்டத்துக்கும் மாறி செயல்படுறார். பைடன் இருக்கிற இந்த கொரோனால தான். இன்னும் ஒரு 10 நாள் கூட இல்ல. அதுக்குள்ள எல்லா சேட்டைய செய்ய முடியுமோ, பைடனும் சரி, ஜெலன்ஸ்கியும் சரி, செஞ்சே தீருவோங்கிறத நொடிக்கு நொடி காட்டுறார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.